மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 2000 கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 2000 கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 2000 கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் அந்த செய்தியாளர் பிரபு. பிரபு, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். சென்னை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றாக திகழும் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு வரும் நீரின் அளவு 1300 கன அடியாக உயர்ந்துள்ள நிலையில் அணையில் ஏற்கனவே தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வரும் 1000 கன அடியிலிருந்து தற்பொழுது 2000 கன அடியாக உயர்த்தி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். அணையின் மொத்த நீர்மட்ட உயரமான 35 அடியில் தற்பொழுது 33.75 அடியும், மொத்த நீர் கொள்ளளவான 3231 மில்லியன் கன அடியில் தற்பொழுது 2750 மில்லியன் கன அடி நீரும் இருப்பு உள்ளது. மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாக நேற்று கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாகவும் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனை தொடர்ந்து கண்காணித்து வரும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஏரிக்கு வரும், அதாவது பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு வரும் நீரின் அளவு அதிகரிக்கும் பொருட்டு அணையிலிருந்து மேலும் உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்படும் எனவும், இந்த நடவடிக்கை அணையின் பாதுகாப்பு கருதி தொடர்ந்து எடுக்கப்படும் எனவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த உபரி நீரானது கொசஸ்தலை ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கொசஸ்தலை ஆற்றம் கரையோரம் வசிக்கும், அதாவது தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் 40க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அந்த கரையோரம் சென்று குளிக்கவோ, துணி துவைக்கவோ, செல்ஃபி எடுக்கவோ கூடாது எனவும் அந்த எச்சரிக்கையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்கள் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி பிரபு.